தொன்மையான ஒரு ராஜ்யத்தில் ஒரு நல்ல மனசு கொண்ட பட்டறை வல்லுனர் வாழ்ந்தார். அவர் தினமும் தரமான, குறைபாடே இல்லாத வாள்களை உருவாக்குவார். ஆனா உள்ளுக்குள்ள அவர் ஒரே ஒரு கேள்வி, நான் யாருக்காவது பயனாக இருக்கிறேனா என்று. ஒரு நாள் அவர் வாழ்க்கையிலேயே சிறந்த ஒரு வாளை உருவாக்கினார். அது ரொம்ப அழகா பிரகாசிச்சு பெர்ஃபெக்ட் பேலன்ஸும் இருந்தது. ஆனா ஆச்சரியமா யாரும் அத வாங்கல. நாள்கள் போனது, மாதங்கள் போனது. அந்த வாள் கடையிலே தூசியில் படுத்தே இருந்தது. ஒரு பயனே இல்லன்னு அவர் கவலையோட நினைத்தாரு. அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற போர் வீரன் கடைக்குள் நடந்து வந்தார். அவர் கேட்டார், உங்க கிட்ட யாரும் கவனிக்காத ஸ்பெஷலான ஏதாவது இருக்கு? வல்லுனர் அமைதியா தூசியில் படுத்திருந்த அந்த வாளை காட்டினார். போர் வீரன் அந்த வாளை எடுத்து எடை பார்க்கவும் பேலன்ஸ் பார்க்கவும் செய்தார். அவர் சிரிச்சு சொன்னாரு, இதேதான் எனக்கு தேவை. அந்த வாள் அவரோட பெரிய போராட்டத்துக்கு உதவிச்சு. முழு ராஜ்யத்தையே காப்பாத்த உதவியது. போர் முடிஞ்ச பின்பு பற்றை வல்லுனர் ஆச்சரியமா கேட்டார், எதற்காக அந்த வாளைத்தான் எடுத்தீர்கள்? யாரும் அதை பார்க்கவே இல்லை. போர் வீரன் சிரித்து சொன்னார், நான் அந்த வாளை தேர்ந்தெடுக்கலே. அது தன்னுடைய சரியான நேரத்துக்காக அமைதியாக காத்திருந்தது. அதோட பர்பஸ் வந்தப்ப அதேதானே பிரகாசிச்சது. ஒரு மனிதனோட திறமை சில நேரம் யாருக்கும் தெரியாம இருக்கலாம். ஆனா சரியான நேரம் வந்துருச்சுன்னா அந்த திறமை தான் அவரை உயரத்துக்கு எடுக்கும். நம்பிக்கையோட இருங்க. உங்க நேரம் கண்டிப்பா வரும்.